எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஏதோ ஒரு தரப்பு இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா பையன் இருக்கானா பொண்ணு, சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எதனால் ஆச்சுன்னே தெரியலை, காரணமே தெரியலை, எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டார். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும். சரி, ஜிபேயில் முதற்கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்துட்டு பிளாக் பண்ணிட்டார். எல்லாருடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, அவர் திரும்ப வருவாரா மாட்டாரா? இது ஒரு ஆர்டினரி பர்சனோட கேள்வி. பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய கேள்வி, திரும்பி வருவாரா மாட்டாரா? ஆணாக இருந்தால் திரும்பி வர, அது கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி பர்சன், அந்தளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வைத்த பர்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டார், எனக்கு திரும்ப வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த கிரகத்தை நான் ஆக்டிவேட் பண்ணணும், எந்த கடவுளை பிடிக்கணும்? இதுதான் ஒரு க்யூட்டான கேள்வியே. மேக்ஸிமம் இதுக்கு ஃபுல்லாக யாரும் கேட்டிங்க அப்படின்னா தலைவர் ஆஞ்சநேயர் தான் கரெக்டாக இருப்பார். ஒன்று. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முருகன். ரெண்டுமே அது உங்கள் கட்டத்தில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத ஜாதகத்தை பார்த்தால் அது மிகவும் துல்லியமாக தெரியும். இந்த ரெண்டு கடவுள் தான். எப்படி கேட்கணுங்கிற ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, கேட்குற முறை இருக்கு இல்லையா, அது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.